டே ஃபுல்லா ஜாலியா வந்து விளையாட போறோம். நம்ம அப்படியே நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு எல்லாருமே டிராவல் பண்ண போறோம். இந்த விளையாட்டை பற்றிலாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. தாயம் விளையாடுறதுக்கே கூப்பிட்டாங்க. அதை பற்றி ஒன்றுக்குமே தெரியாது பாட்டி அப்படின்றான் என் பேரன். Sunfeast Super Milk Biscuits, Black Sheeps, ஓடி ஓடி விளையாடு. Venue partner VGP Universal Kingdom. Ice cream partner Milky Mist Ice Cream. வெல்கம் டு Sunfeast Super Milk Biscuits. ஸ்ட்ராங்கா ஒரு பிஸ்கெட் நாட்டு மாட்டு பாலுடன் Black Sheeps ஓடி ஓடி விளையாடு. வென்யூ பார்ட்னர் யூனிவர்சல் கிங்டம், வென்யூ பார்ட்னர் VGP யூனிவர்சல் கிங்டம், ஐஸ்கிரீம் பார்ட்னர் மில்கி மிஸ்ட். நம்ம Black Sheeps ஓடி ஓடி விளையாடல இன்னைக்கு 90sல நம்ம என்னெல்லாம் வந்து விளையாண்டுருப்போமோ அதெல்லாம் கடந்து வந்திருப்போமோ அந்த கேம் எல்லாம் கிட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாரையும் வச்சு செம்மையா வைபா விளையாட போறோம். ஸோ வாங்க போலாம். இன்னைக்கு டே ஃபுல்லா ஜாலியா வந்து விளையாட போறோம். நம்ம அப்படியே நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு எல்லாருமே டிராவல் பண்ண போறோம். எல்லாருமே ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க பாப்போம். சத்தமா பாய் இல்ல ஹாய். எடுத்தோடே பாய் சொல்றாங்க. ஓகே, ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க பாப்போம் எல்லாருமே. இல்ல 2-3 பேர்கிட்ட தான் சத்தம் வருது. காலையில ஏர்லி மார்னிங் செம ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஜாலியா வைபா இருக்கணும்ல. மஞ்ச சட்டை கொஞ்சம் தள்ளி நில்றா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கொஞ்சம் சேர பண்ணலாமே, கொஞ்சம் சத்தமா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சேஃபா விளையாடுங்க, சேஃபா பொறுமையா விளையாடுங்க. இந்த 3 வின்னர்ஸ் பாத்தீங்கன்னா Sunfeast Super Milk Kids அப்படின்னு சொல்றோம். சோ இந்த 3 வின்னர்ஸ்க்குமே ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாமா இங்க இருக்கிறவங்க? கண்டிப்பா. நிறைய ஸ்பேஸ் அதை பேர் முடிச்சுக்கிட்டேன். நான் Sunfeast பிஸ்கெட் சாப்பிட்டு வந்தேன், அதனால தான் வேகமா வச்சுட்டேன்னு சொல்ல வரான்றது சிம்பாலிக்கா எனக்கு புரிஞ்சிருச்சு. நரேஷ் வெரி குட். Sunfeast Super Milk Kid நரேஷ்க்கு அந்த Yeah, hi everyone. It's been a great experience today. And Sunfeast Super Milk is a strong milk biscuit which contains nut mud pearl. And the campaign that we're currently running is that I think all mothers can agree that kids these days are always stuck to their phones, and it gets very difficult to get them to go out and be active. And today I'm really happy to see, in collaboration with Black Sheep, we've been able to get kids outside to be active and play these traditional games, and really just embody the message of Bharatiya's poem Odi Viladu Papa. So yeah, thank you everyone. Thank you ma'am. மேம் எனக்கு 2 வார்த்தை புரிஞ்சுச்சு. ஒன்று Black Sheep, ஒன்று ஓடி விளையாடு பாப்பா. நீங்கள் எல்லாமே நல்ல விஷயமா சொல்லியிருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். Thank you. ஸோ இப்போ நம்மளுடைய விஜிபி யூனிவர்சல் கிங்டம்னுடைய மேனேஜிங் டைரக்டர் நம்ம ராமதாஸ் சார் கூட இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சது. நாங்கள் வந்து ஓடி ஓடி விளையாடுக்காக தான் வந்தோம். பட் அப்படியே இந்த பக்கம் வரும்போது சார் இங்கே தான் இருக்காங்க, அதுவும் எப்பயுமே சார் அட்டென்டிவாக இங்கே தான் இருப்பார், சண்டேஸில் கூட அவர் இங்கே தான் இருப்பார் அப்படின்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. பெரிய பாரம்பரியம் சொல்ல போனால் நான் சின்ன பிள்ளையா இருக்க பேர் அங்கே வந்திருக்கேன் சார், நிறைய முறை வந்திருக்கேன். ஸோ இந்த இடமே ஒரு நாஸ்டாலஜிக்கான இடம். அதே மாதிரி இன்னைக்கு பார்க்கும் பொழுது நாங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க. எப்படின்னா வந்து இங்கே ஃபாதர் வந்து 1975 இதை ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இது ஒரு ரிமோட் பிளேஸு,
விஜிபி கோல்டன் பீச் தங்க கடற்கரைனா ஒரு ரிமோட் பிளேஸ் தான். அங்கே வரணும்னா மகாபலிபுரம் போகணுமா அப்படின்னு அந்த எண்ணத்தில் இருப்பாங்க. ஸோ இது டெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் ஒரு ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷன் அவங்களோட சில்ட்ரனாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த சில்ட்ரன் பிகம் தேர் ஜென்ரேஷன். இது 2-3 ஜென்ரேஷன் வந்து இந்த நம்ம தங்க கடற்கரையை வந்து பார்த்துருக்கேன். அதனால் ஜென்ரேஷன்ஸ் இட் இஸ் நோன் டு பீப்புள். ஐகானிக் பிளேஸ் ஃபார் சென்னை. இப்போ டிஸ்னிலேண்ட் எடுத்துக்கிட்டா அமெரிக்காவில் அதுவும் அப்படி தான். அவங்க 100 இயர்ஸ்க்கு மேலே இயங்கிட்டு வராங்க. ஸோ அதுலேயும் வந்து ஜென்ரேஷன்ஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு தட் பிளேஸ். ஸோ வி வாண்ட் டு ப்ரொவைட் இதை வந்து ஒரு சென்னைக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற வகையில் ஒரு இடமா நாங்கள் உருவாக்கிட்டே வரோம். இந்தியாவின் டிஸ்னி லேண்டா பாரம்பரியம் மிக்க இந்த இடத்துக்கு வந்து ஜென்ரேஷனாக வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்மளோட பிளாக் ஷீப் ஓடி விளையாட்டு நடத்துறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜாலியாக இருந்தது. டயர் வண்டியில் வின் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதெல்லாம் இப்போல்லாம் நீங்கள் விளையாடுறீங்களா இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம்? இல்லை, இதெல்லாம் தெரியுமா? முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இப்போ தான்? இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இல்லை, அவன் இப்போவுமே விளையாடல, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தான். என்ன கேம் விளையாண்ட? பலூன் கேம்னா 6 மிக்கல, அதுக்குள்ள எப்படி விளையாண்ட? 2 பலூனே காலைல தானே கட்டியிருக்க. அப்புறம் என்ன கேம் விளையாண்ட? வின் பண்ண கேம்ஸ் அல்ல, வின் பண்ண கேம். வின் கேம் இது டயர் வண்டி. தைல வண்டியா? டயர் வண்டி. டயர் வண்டியா? ஓ, நொங்கு வண்டி விளையாண்டியா? டயர் வண்டின்னு ஒரு கேம் இருக்கு. டயர் வண்டி. ஆமா, அவர் தூங்கிட்டாரா? அந்த வண்டி விளையாண்டியா? அது யாருக்கு? அது பாத்துட்டீங்களா நீங்க? பலூன் கட்டிட்டு இன்னொரு ரவுண்டு, ஒரு காலை மிதிக்கிற ரவுண்ட் இருக்கு, விளையாடுறியா? ஒருத்தர் காலை மிதிக்கணும், விளையாடலாமா? அண்ணா இல்ல, நான் உங்களே மிதிக்கிறேன். நான் ஒருத்தோட ஒரு கேம் விளையாடுறியா? விளையாண்டுருவியா? அண்ணா வாங்க, கூட்டு போயிடலாம். அவன் கேம் விளையாடணுமா? ஒரு தான் விளையாடணுமா? அப்படியா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா தம்பி? இன்னொரு தடவை சொல்றான். உங்களோட நான் பெரிய ஃபேனு. என்கிட்ட சொன்னாங்க. டக்குனு அது அண்ணன் சொல்லவே இல்லை. அங்க பேசுறா மைக்ல பேசவே இல்லை. சரி, பெரிய பேர் என்ன? ரிஷப். ரிஷப். சூப்பர் பேர், செம்ம பேர். குறுக்கு அவன் வெடிச்சா திட்டுற நீ என்ன பண்ணி? தண்ணி கேட்டா கூட இன்னும் தண்ணி எல்லாரும் டென்ஷன் பண்ணுது. யாருக்கு மதிக்க மாட்டேன். எதுக்கு எல்லாரும் கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன விஷயம்? கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும். நீ ஹெல்மெட்டே போடுங்க. அப்படி ஒரு வெயில் அடிக்குதுங்க. ஒரு நிமிஷம், அது இப்படிமா அப்படி அடி பண்ணாது. தங்கமான பொண்ணு, மற்ற மகள்களை பெற்றான். இப்ப என்ன பண்ணணும்? சரியான கேள்வி. அது தெரியாம நாங்க அங்கங்க சுத்திட்டு இருக்கோம். 5 minutes டைம் கொடு, நான் லிஸ்ட் பார்த்துட்டு என்ன பிளான் பண்றோம். ஓகே, வந்தவனே கண்டுபிடிச்சா கேமா இருப்பீங்கன்றா. இன்னும் 5 minutes தான் பாப்பீங்க. இனிமேல் தான் அவன் கேமே கண்டுபிடிக்க போறான் தம்பி. இப்பதான் உன் காலில் பலூனை கட்டியிருக்கான், கேம் யோசிச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் டைம் கொடுத்தனா கண்டுபிடிச்சிருவான் என்ன கேம் இருக்கு. குட்டியில கையை வைக்க போறான், நீங்க எல்லாரும் கரெக்டா அடிக்கணும். சூப்பர், பண்ணலாமா? இந்த கேம் பேர் வந்து மூக்குப்பிடி கேம், ஓகேவா? சின்ன பசங்க வேணா, ரொம்ப சின்ன பையன் ஒருத்தர் இருக்காரு. இல்ல சின்ன பசங்க அடியே தாங்க முடியாது தம்பி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வேலை எப்படி அடிப்பாங்க தெரியுமா? வாப்பா. ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா கை எடுக்கவே கூடாது. அதான் ரூல், ஓகேவா? இல்ல அடிக்கணும்னா 3 சான்ஸ், ஓகே? மிஸ் ஆனா உங்களுக்கு கிடையாது, ஓகே? டன். ரெடியா? எனக்கு என்ன கொடுப்பீங்க? இதுக்கு பேர் வந்து என்ன? இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, மூக்குப்பிடி கேம் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு மூக்குப்பிடினா என்னன்னே தெரியாது, அதனால விட்டுருங்க. வேற ஏதாவது பேர் வச்சுக்கோ. ஹேண்ட் ரெஸ்லிங்னு வச்சுக்கலாம். ஓகே, கேம் சொல்லிட்டு நார்மலா இருக்க கூடாது தம்பி. ஆமா, யார் அடிச்சு சவுண்ட் அது வரைக்கும் கேக்குதோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரைஸ். நான் கை காசு போட்டு தரேன், ஓகேவா? அத பாத்தாதீங்க. ஓகே, ரெடி? ஏய் இருடா, நீ உனக்கு வேற தெரியுமா? தம்பி அவன் கரெக்ட்டா தான் விளையாடுறான், நீ ஏன் பயப்படுற? பயமா இருக்குல்ல, என் கை அவன் கை ஒரே மாதிரி இருக்கு. தம்பி வேணாம்டா. 1 2 பட்டுருச்சு. ஓகே, எல்லாருக்கும் உண்டு. ஓகே, இந்த கேம்ல நீங்க பேரண்ட்ஸும் கலந்துக்கலாம்.
இந்த கேம் 2 மணி நேரம் ஜாலி தான். எவ்வளவு நேரம் விளையாண்டாலும் எங்களுக்கு ஹாப்பி தான் இந்த கேம். வாங்க அடுத்து நீங்க 5 கை சேர்ந்து என்ன அடிக்க போற மாதிரி இருக்கு. ஒருத்தரா ஓகே 2 பேர் கையில 2 பேர் கண்ணத்துல. ஒரு நிமிஷம் இவன் வீடியோ நான் பாத்தியா? ஏன்னா அவன் கான்ல அடிக்கிறான். எப்படி நடிக்கிற வீடியோ பார்த்தனால தான் அவன் அப்படி அடிக்கிறான். மூஞ்சி ஒரு கோவம் தெரியுது அவனுக்கு. கண்டிப்பா 3 வாட்டி அடிச்சுதான். சரி அவன் அடிக்கிறான். ஓகே இல்லடா இந்த குழந்தை தான் எனக்கு முன்னாடி வருது ஆர்வமா. அந்த கேமுக்கே வராரு. இருங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து சாபுத்திரி போடுங்க 5 பேர். ஓகேவா? அதுல யார் ஜெயிக்கறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் அடி வாங்க. அந்த கேம் இன்ட்ரஸ்ட் டக்குனு வெயிட் டைம் இல்ல. போடா நாளைக்கு காலைல வரைக்கும் போயிட்டு இருக்கும்டா அது. லாஸ்ட் ஒரு பாவம் விளையாட்டு சாபுத்திரி போடுங்க. சாபுத்திரி இருங்க. அதுக்கு அட இருங்கடா. வெயிட் 5 பேர். அண்ணா என்னடா பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்கடா. ஓகேடா. யாரெல்லாம் பழுத்தீங்க? இவங்க 2 பேரும் பழுத்திட்டீங்க. நீங்க 2 பேர் வாங்க. இந்த மறுபடியும் போடுங்க. இவனும் பழுத்துட்டாங்க. நீங்களாம் அடுத்த கேமுக்கு வரணும். அவ்வளவுதான்டா சாபுத்திரி முடிஞ்சு போச்சு. நீங்க 3 பேர் தான். இங்க வா பாப்பா. நீங்க வாங்க பாப்பா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க வாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணா. காப்பாத்திட்டாங்க. எல்லாரும் அலையறாங்க. பழைய கேம் காலகாலமா இருக்கு. அந்த கேம் வந்து ஒரு படத்துல வச்சு அந்த படமே அவர் ஹிட் ஆச்சுனா அந்த கேமால மட்டும் தான். அதாவது என்ன பண்றது? யானை சவாரி போற சரத்குமார் சார். என்ன உடுங்கடா டீசர்ட் உடுங்கடா. என்ன அழுவுற? இப்போ சூரியவம்ச படம் மாதிரி கீழ குடிய போறா. யானை சவாரி பண்ணலாமா? கழுகு சவாரி. எத்தனை பேர் ஏறுவாங்க? குடிடா ரெடி. இரு வெயிட். டேய் மண்டல 2 ஜோக் முடிச்சாவா? அவன் முடிச்சான். ஐயோ செத்துட்டான். பார்கவ் செத்துட்டாடா. இந்த குழந்தை பாத்துப்பா இந்த டைம் இது விட்டா கிடைக்காது. இந்த டைம் விட்டா கிடைக்காது. நம்மளால கொடூரமா தாங்க. ஓகே இப்ப அடுத்தது கண்ணை கட்டி குட்டியோட கண்ணை போட போறா. யாரு கொட்டுக்கு நீயோட நான் பிளாக் ஷீப்ல இருந்து ரிசைன் பண்றேன். நான் வரல. குடிங்க போயிட்டு வாங்க. உன்னை வேலை விட்டதுக்கு 1 வருஷம் ஆகுது. நீ ஏன் வந்துட்டு மறுபடியும் ரிசைன் பண்றேன் நானு. இப்ப குட்டியோட கண்ணை போட போறா. கொட்ட போறீங்க. யாரு கொட்டுறாங்க? அவன் உண்மையிலே அடிக்கிறாடா. உண்மை. ஏடா நான் என்னடா பண்ண நீங்க என்னடா பாத்தீங்க? அடிக்கிறப்ப ஒரு தனி அடி விட்டு தனியா தெரிஞ்சுக்கலாம். ஆமா இந்த பக்கம். யாரா இருக்கணும்? யாரு அண்ணன் யாரு தளபதி? நான் அப்படிலாம் பண்ணல. நான் குழந்தைய காப்பாத்தணும் உங்ககிட்ட இருந்து. அவ்வளவுதான். காலை எழுந்தவுடன் படிப்பு, இன்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, இதை வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. என் பேர் ஜி நவினேஷ். நான் கல்பாக்கத்துலேருந்து வரேன். நான் அபிராம் மெஸ்டின். நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா விஜிபி யூனிவர்ஸ் கிங்டம்க்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து பிளாக் ஷீப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து 19 கிட்ஸ் கேம் விளையாண்டுருக்காங்க. எப்படின்னா எங்கள் அப்பா அம்மா காலத்தில் வச்சுருந்த கேம்ஸு. நான் வந்து அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது விளையாடணுன்னு. ஆனால் டைமே இருக்காது. இப்போ இங்கே வந்த பிறகு நாங்களாம் ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கில்லி, பல்லாங்குழி, குண்டடிச்சு விளையாடுறது, டயர் வண்டி, நொங்கு வண்டிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து டயர் கேமு, நுங்கு வண்டி, அப்புறம் நிறைய கேம் பிடிச்சிருந்தது. அப்புறம் பம்பரம் கூட பிடிச்சிருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டிருக்கேன். ஆனால் நான் வந்து விளையாடுறது இல்லை. தான் நான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். இது ரெடி பண்ணி கொடுத்த விஜிபி யூனிவர்ஸ் கிங்டம்க்கான செஞ்சவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சன்ஃபிஸ்ட், பிளாக் ஷீப், ஓடி விளையாட்டுக்கும் தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சன்ஃபிஸ்ட்டுக்கும் பிளாக் ஷீப்புக்கும் ரொம்ப நன்றி. இந்த கேம்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதா? ஆமாம். இந்த தாயம் விளையாடுறது, இந்த ஸ்கிப்பிங் வந்து என்னோட ஸ்கூல் பீரியடில் வந்து 72 வயசு ஆகுது எனக்கு. இந்த ஜூலை வந்தால் 72 வயசு ஆகுது. ஆனால் ஸ்கூலில் படிக்கும்போது 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் கொக்கோ விளையாடுறதுக்கு தெரியும். ஸ்கிப்பிங்கில் வந்து நான் அவார்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்.
அதுமாதிரி பாட்டு போட்டி இப்போ எல்லா போட்டியிலுமே இது பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே இன்டோர் கேம் மாதிரி உள்ளுக்குள்ளேயே அந்த கேம் விளையாடுறதுலையே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதனால் இந்த விளையாட்டை பற்றிலாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ தாயம் விளையாடுறதுக்கே கூப்பிட்டாங்க, அதை பற்றி ஒன்றுக்குமே தெரியாது பாட்டி அப்படின்றான் என் பேரன். என் பிள்ளை எடுத்துன்னு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி எப்படி விளையாடுறதுன்னு காமிக்கிறான். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது அப்படின்னு நீங்கள் அறிமுகப்படுத்துறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர்மா. அப்போ ஸ்கிப்பிங்கில் அவங்க வாங்கின அந்த ப்ரைஸ் தான் 72 வயசில் அவங்க ஸ்ட்ராங்காக இவ்வளோ விஷயங்களை நமக்கு அப்படி அடித்து நவுத்தி போல்டாக பேசுகிறாங்க. தேங்க்யூங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. Sunfeast Super Milk Biscuits, Black Sheeps, ஓடி ஓடி விளையாடு. Title sponsor Sunfeast Super Milk Biscuits. Stronger ஒரு பிஸ்கெட் நாட்டு மாட்டு பாலுடன். Venue partner VGP Universal Kingdom. Family Amusement Park. Ice cream partner Milky Mist Ice Cream.